இன்னும் 2 வாரங்களில் நாடு இருளில் மூழ்கும், எச்சரித்த டிவி சாணக்கு. மன்னார் மாவட்டத்தில் தடையின்றி சகலருக்கும் எரிபொருளை வழங்க நடவடிக்கை. ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அதிரடி பணிப்புரை. QR முறையில் முன்னேற்றம் தெளிவுபடுத்திய அமைச்சர். இலங்கைக்கு வந்தடைந்த மற்றொரு எரிபொருள் கப்பல். உங்களால் முடியாவிட்டால் காஞ்சனவை அழையுங்கள், சாமர சம்பத் விடுத்த சவால். QR இன்றி எரிபொருள் வழங்கினால் லைசன்ஸ் கட், கடும் எச்சரிக்கை. நாடாளுமன்றம் வரை எரிபொருள் இல்லை, அர்ச்சுனா ஆதங்கம். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தால் இந்த நெருக்கடி ஏற்படவில்லை, விமல் ரத்நாயக்க திட்டவட்டம். அரசு அலுவலகங்களை நடாத்துதல் தொடர்பான புதிய சுற்று நிருபம் வெளியீடு. தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் 8.4 பில்லியன் நஷ்டம், அமைச்சர் பதவி விலகுவாரா? ஹெக்டர் அப்புகாமி நேரடி கேள்வி. எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு. உயிருடன் இருக்கின்றாரா? அலிலாரி ஜானியின் கையெழுத்தில் வந்த எக்ஸ் பதிவாள் பரபரப்பு. புனித நூல்களை எரிப்போம் என எச்சரிப்பது நாகரிகமற்ற செயல், ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் கண்டனம். மார்ச் மாதத்திற்கு தேவையான 38,000 மெட்ரிக் டன் லிட்டர் எரிவாயு ஏற்கனவே நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 2 நாட்களுக்குள் மேலும் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயு கிடைக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அங்கு ஜனாதிபதி வெளியிட்ட மேலதிக தகவல்கள் வருமாறு: எரிபொருளுக்காக வழங்கப்பட்ட 2 நீண்டகால டெண்டர்களின் கீழ் தலா 90,000 மெட்ரிக் டன் கொண்ட 2 கப்பல்கள் உரிய காலத்திற்கு கிடைக்கவில்லை. அத்துடன் தனியார் விநியோகஸ்தர்கள் ஒருவரிடமிருந்து வர வேண்டிய ஒரு கப்பலும் தாமதமாகியுள்ளது. ஒரு கப்பல் தாமதமானாலும் அது முழு விநியோக வலையமைப்பையும் பாதிக்கின்றது. இதனை சமாளிக்க ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட்டுள்ளதுடன் டீசல், கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோல் ஆகியவற்றை பெற்றுக்கொள்ள அவசர டெண்டர்கள் கோரப்பட்டுள்ளன. அவற்றுக்கு நம்பிக்கையான விநியோகஸ்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. மேலும் டாலர்களில் வருமானம் ஈட்டும் வர்த்தகர்களுக்கு எரிபொருளை இறக்குமதி செய்ய தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்று எரிவாயு விநியோகத்தை தடுத்தால் நாம் மார்ச் மாதத்திற்கு மேலதிகமாக 38,000 மெட்ரிக் டன் எரிவாயை ஆர்டர் செய்தோம். அவை அனைத்தும் தற்போது கிடைத்துள்ளன. மற்றொரு கப்பல் நாளை அல்லது மறுதினம் வரும் என்பதால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது. QR முறைமையில் சிக்கல்கள் வரும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்தே ஞாயிற்றுக்கிழமை இதனை ஆரம்பித்தோம். தற்போது 5 மில்லியனுக்கும் அதிகமானோர் பதிவாகியுள்ளனர். அத்தியாவசிய தேவைகளுக்காக எரிபொருள் கையிருப்பு பாதுகாக்கப்பட்டுள்ளது. QR ஒதுக்கீடு போதாத அத்தியாவசிய துறைகளுக்கு அதனை அதிகரித்து வழங்க அமைச்சுகள் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு உணவு விநியோக சங்கிலி ஆராயப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு தேவையான உணவுகளை களஞ்சியப்படுத்தும் வசதிகள் இருப்பதால் அத்தியாவசிய உணவு தட்டுப்பாடு ஏற்படாது. ஒவ்வொரு அமைச்சும் தமது எரிபொருள் பயன்பாட்டை ஆக குறைந்தது 25% குறைக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுகாதார அமைச்சு ஏற்கனவே அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அரசு சேவையின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்த தற்போது பின்பற்றப்படும் வேலை நேர ஒழுங்குமுறை வெற்றிகரமாக உள்ளது. எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்க 5 கப்பல்களை கொள்வனவு செய்ய அவசர டெண்டர் மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக நிலவும் எரிபொருள் கார்டல்களை நாம் உடைத்து வருகின்றோம். ஊழல் தொடர்பில் கடும் நிலைப்பாட்டை கொண்டுள்ளேன். எந்த ஒரு அமைச்சராவது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கொண்ட ஊழல் தொடர்பாக நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டால் அவர் உடனடியாக பதவியில் இருந்து நீக்கப்படுவார். அமைச்சர் ஜெயக்கொடி மீதான குற்றச்சாட்டு 2014 அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தபோது ஏற்பட்ட கொள்முதல் சிக்கலாகும். அவர் அமைச்சராக இருக்கும் போது குற்றம் சாட்டப்பட்டால் நாளைக்கு அவரை நீக்குவேன். தற்போதைய திட்டங்களின்படி மின்சார தடையை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இதுவரை எழவில்லை. இருப்பினும் மத்திய கிழக்கின் போர்ச்சூழல் எவ்வளவு தூரம் விரிவடையும் என்பதை பொறுத்தே எதிர்கால தீர்மானங்கள் அமையும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். இதேவேளை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் நிலவும் அதிக மின்சார தேவையை குறைக்கும் பொருட்டு மின்சார வாகன உரிமையாளர்கள் தமது வாகனங்களை பகல் நேரங்களில் சார்ஜ் செய்யுமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் அதிகரித்த வெப்பநிலையால் சிறுவர்கள், நோயாளர்கள், வயோதிபர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பேரானந்தராஜா தெரிவித்தார். வெப்பமான இடங்களில் நிற்றல், அதிக உடற்பயிற்சி, காற்றோட்டமின்மை போன்ற காரணிகளால் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இதனை தடுப்பதற்கு அதிக நீர் அருந்துதல், உடற்பயிற்சியினை தவிர்த்தல், மெல்லிய பருத்தி ஆடைகளை அணிதல், மதுபானம் அருந்துதல், சூடான பானங்களை அருந்ததை தவிர்த்தல், காலை 11 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை வெளியில் வேலை செய்வதை தவிர்த்தல் நன்று. ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவரை குளிர்மையான இடத்தை சேர்த்து மேலதிக ஆடைகள் இருப்பின் அவற்றை களைந்து குளிர்மையான நீரை பயன்படுத்தி ஒத்தடம் கொடுக்க வேண்டும். உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்தார்.
எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்து ஒவ்வொரு அமைச்சும் ஒரு நடைமுறை சாத்தியமான திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அது தரவுகளின் அடிப்படையில் குறைந்த மின்சக்தி நுகர்வை உறுதிப்படுத்தும் ஒரு நிலையான செயல்முறையாக இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இது தொடர்பான அவசர அறிக்கையை அமைச்சு மட்டத்தில் வழங்குமாறு அறிவுறுத்தினார். அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினருடன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். நேற்று அமைச்சர்கள் மற்றும் அமைச்சின் செயலாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி வழங்கிய ஆலோசனைகளின்படி அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்திற்கான அரசு மற்றும் தனியார் விநியோக சங்கிலிகளை தடையின்றி பேணி மக்களுக்கு தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் பொருட்களை வழங்குவதை உறுதிப்படுத்துவதற்காக இக்குழு நியமிக்கப்பட்டது. எரிபொருள் விலை உயர்வுடன் பொருட்களின் விலைகளும் அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு விவசாய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் மக்களுக்கு வழங்குவதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் விலை கட்டுப்பாட்டிற்கான மாற்று வழிமுறைகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. சதோச உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் மொத்த இறக்குமதியாளர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் எரிபொருள் தேவைகள் குறித்த தகவல்களை சேகரித்து அந்த சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதற்காக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் இணைந்த ஒரு வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் இங்கு சுட்டிக்காட்டினார். சுற்றுலாத்துறையின் எரிபொருள் தேவையை ஆராய்ந்து முன்னர் பயன்படுத்தப்பட்ட QR முறைமையை பேணுவது குறித்து ஹோட்டல்களுக்கு தேவையான எரிவாயு மற்றும் எரிபொருள் வசதிகளை செய்து கொடுப்பதற்கான ஒரு பொறிமுறை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது. பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் துறைமுக நடவடிக்கைகளுக்காக எரிபொருள் வழங்குவது தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் அந்த ஒதுக்கீட்டு அளவுகளில் உள்ள பிரச்சினைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. கைத்தொழிலாளர்கள் பற்றிய தகவல்களை சேகரித்து அவர்களை பதிவு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான எரிபொருளை வழங்குவது குறித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து ஒரு வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான எரிபொருளை வழங்குவதில் விவசாய ஆராய்ச்சி உத்தியோகத்துறையின் பரிந்துரையின் பேரில் வழங்கப்படுவதோடு அந்த செயல்முறையை எளிதாக்குவதற்காக விவசாய சங்கங்களை எவ்வாறு ஈடுபடுத்தலாம் என்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. துறைமுக மற்றும் விமான நிலைய நடவடிக்கைகளுக்காக எரிபொருள் வழங்குவதில் எழுந்துள்ள நிலைமை குறித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் கலந்துரையாடி ஒரு வேலை திட்டத்தை தயாரிப்பதற்கு முதலீட்டு சபை மற்றும் பெருந்தோட்டத்துறை போன்ற துறைகளுக்கான வசதிகளை செய்து கொடுப்பது குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது. சுகாதார சேவையை அத்தியாவசிய சேவையாக பேணுவதோடு எழுந்துள்ள நிலைமைக்கு மத்தியில் அதிகபட்ச எரிபொருள் சிக்கனத்தை உறுதிப்படுத்துவது குறித்து கலந்துரையாடி தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் பிராந்திய எரிபொருள் கையிருப்புகளை பேணும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மருந்து விநியோகம் மற்றும் வைத்தியசாலைகளுக்குள் தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்கான எரிபொருள் தேவை குறித்த தகவல்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் செயலாளர் மேலும் தெரிவித்தார். மக்களின் போக்குவரத்து தேவைகளை முறையாக பூர்த்தி செய்வதற்கான வேலை திட்டம் மற்றும் அந்த நடவடிக்கைகளை திட்டமிட்டபடி முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. தற்போதைய சூழலில் தேசிய பொருளாதாரத்தில் குறைந்தபட்ச பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கட்டுமானத் துறையில் எழுந்துள்ள நிலைமைகளை முகாமைத்துவம் செய்வது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் தகவல் முறைமை ஒன்றை பேணி மீளாய்வு செய்வதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை மக்கள் வாழ்க்கையும் தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான முழுமையான தலையீட்டை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி மேலதிக அறிவுறுத்தல்களை வழங்கினார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கையினால் ஆர்டர் செய்யப்பட்ட மற்றொரு எரிபொருள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. ஹாங்காங் நாட்டுக்கு சொந்தமான சி பிராண்டியர் எனும் எரிபொருள் கப்பல் இவ்வாறு நாட்டை வந்தடைந்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இக்கப்பல் மூலம் கொண்டுவரப்பட்ட எரிபொருளை இறக்கும் பணிகள் இன்று காலை முத்துராஜவில எரிபொருள் களஞ்சியத்தில் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அதன் மற்றொரு தொகுதி இன்று பிற்பகல் கொழும்பு துறைமுகத்தின் டொல்பின் இறங்குதுறை ஊடாக கொலனாவை களஞ்சியத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அமைச்சு மேலும் கூறியுள்ளது. இந்த கப்பலில் 17,000 மெட்ரிக் டன் 90 ஒக்டேன் பெட்ரோல், 18,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 2,800 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் ஆகிய எரிபொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தினால் இந்த நெருக்கடி ஏற்படவில்லை என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிந்துள்ளதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஒன்று உரையாற்றிய போது இவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இதுவரை இருந்த அனைத்தையும் சரியாக நிர்வகித்துள்ளது என்ற நம்பிக்கை உள்ளது. சமூக ஊடகங்களில் பொய்களை கூறி அந்த பொய்களாலேயே தங்கியிருக்கும் ஒரு குழுவை தவிர மற்றைய அனைத்து சாதாரண மக்களும் உண்மையை அறிவார்கள். அதனால்தான் சில ஊடகங்கள் மக்களிடம் கருத்து கேட்க செல்லும் போது மக்கள் அவர்களை திட்டி விரட்டுகின்றார்கள். இவை இதற்கு முன் ஒரு
ஒருபோதும் நடக்காத விடயமாகும். எனவே மக்களுக்கு ஒரு நெருக்கடி நிலை இருப்பதை நாம் அறிவோம். அது ஒரு விசேடமான சூழ்நிலை. இது நாம் உருவாக்கிய ஒன்று அல்ல என்பது மக்களுக்கு தெரியும். குறைந்தபட்ச எரிபொருளை சேமித்து வைப்பதற்கான வசதிகள் கூட நாட்டில் உருவாக்கப்படவில்லை என்பதை ஜனாதிபதி புள்ளி விவரங்களுடன் இங்கு குறிப்பிட்டிருந்தார். எனவே இதுவரை நாம் நாட்டை சரியாக நிர்வகித்ததை போலவே இந்த பிரச்சனையும் மக்கள் மீதான வழங்கப்பட்ட அழுத்தத்தை குறைக்கும் வகையில் நிர்வகிப்போம் என மிக பொறுப்புடன் உறுதியளிக்கின்றோம். தயவு செய்து மக்கள் தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கத்தினால் வழங்கப்படும் முறையான வழிமுறைகளின் கீழ் எரிபொருளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் QR குறியீடு தொடர்பான பெரும்பாலான சிக்கல்கள் தற்போது தீர்க்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஏற்கனவே QR குறியீடு இறந்த ஒரு வாகனம் மற்றும் அதன் இலக்கம் மாறாமல் இருக்கும் சந்தர்ப்பங்களில் எந்தவித சிக்கல்களுமின்றி அதே QR குறியீட்டை பயன்படுத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் வாகனம் ஒன்றாக இருந்தாலும் அதன் இலக்கம் புதிதாக மாற்றப்பட்ட சந்தர்ப்பங்களில் புதிய QR குறியீட்டை பெற்றுக் கொள்வதற்கு சற்று கால அவகாசம் வழங்க வேண்டியிருந்ததாகவும் அவர் கூறினார். மேலும் புதிய வாகனங்களை கொள்வனவு செய்தவர்கள் எதிர்நோக்கிய சிக்கல்கள் தற்போது முழுமையாக தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செயல்முறை வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது எஞ்சியுள்ள பிரதான சிக்கல் வாகனத்தின் உரிமையாளர் மாற்றம் தொடர்பானது என அமைச்சர் விளக்கம் அளித்தார். அத்தகைய சந்தர்ப்பங்களில் முந்தைய உரிமையாளரின் QR குறியீடு நீக்கப்படாததால் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பிரச்சனையும் தற்போது சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் ஒரு மணித்தியாலத்திற்கு சுமார் 30,000 வாகனங்கள் முறைமையில் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எனவும் அவர் வலியுறுத்தினார். அதன்படி QR குறியீட்டு முறைமை தொடர்பான பெரும்பாலான சிக்கல்கள் தற்போது வெற்றிகரமாக தீர்க்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை முகாமைத்துவம் செய்யும் வரை நாளை முதல் ஒவ்வொரு புதன்கிழமையும் பொது போக்குவரத்து சேவைகளை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். இதேவேளை நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் வாரத்தின் புதன்கிழமையை அரசு விடுமுறை தினமாக அறிவித்தமை தொடர்பில் அமைச்சர் இங்கு விளக்கம் அளித்தார். விடுமுறை தினத்தை தெரிவு செய்யும் போது பல விருப்ப தெரிவுகள் பரிசீலிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் விடுமுறை வழங்குவது அரசு அலுவலக பணிகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அந்த தெரிவு நிராகரிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அதற்கு பதிலாக புதன்கிழமை விடுமுறை தினமாக பெயரிடுவதன் மூலம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் அரசு அலுவலகங்களை இயக்க முடியும் எனவும் பொது சேவைகளை முழுமையாக நிறுத்தாமல் முன்னெடுத்துச் செல்ல முடியும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழலால் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு தற்காலிக தீர்வை இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள் திறக்கப்படும் நாட்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பை சிக்கனமாக பயன்படுத்துவதும் எதிர்கால நிச்சயமற்ற நிலைக்கு தயாராவதும் இதன் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. QR முறைமையை சரி செய்ய தெரியாவிட்டால் முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவை அழைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது QR முறைமையில் பெரிய சிக்கல் உள்ளது. புதிய வாகனங்களுக்கு இன்னும் QR பதிவு செய்ய முடியாதுள்ளது. விற்கப்பட்ட வாகனங்களையும் பதிவு செய்ய முடியாதுள்ளது. தொலைபேசி இலக்கம் மற்றவர்களுக்கு QR பதிவு செய்ய முடியவில்லை. எனவே பழைய QR தரவுத்தளத்தை அழித்துவிட்டு புதிய தரவுத்தளத்தை உருவாக்கினால் அனைவரும் மீண்டும் வழக்கம் போல் QR-ஐ ஆக்டிவ் செய்து எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு இதை செய்ய முடியாவிட்டால் முன்னாள் அமைச்சர் கஞ்சனவை அழைத்து வர சொல்லுங்கள். அவர் சம்பளம் பெறாமல் இதை செய்து கொடுப்பார். நாட்டில் எரிவாயு பிரச்சனை உள்ளது. அரசாங்கம் எரிவாயு மற்றும் எரிபொருள் பிரச்சனையை போரின் மீது சுமத்த பார்க்கின்றது. அவ்வாறு செய்ய வேண்டாம். டிசம்பர் 18ஆம் தேதியை நான் நாடாளுமன்றத்தில் எரிவாயு தட்டுப்பாடு என்று கூறினேன். அது ஹன்சாட்டில் பதிவாகியுள்ளது. பிப்ரவரி மாதத்தில் எரிவாயு தட்டுப்பாடு வந்தது. ஓமான் நிறுவனத்திடமிருந்து ஒப்பந்தத்தை நீக்கிவிட்டு சுவிஸ் நிறுவனத்திற்கு வழங்கியதாலேயே இந்த எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டது. போரினால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்காக நாம் அரசாங்கத்தை குறை கூறவில்லை. நாம் இப்போது ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கேட்கின்றோம். கடந்த காலத்தில் இந்தியாவுக்கு நாம் உதவி செய்தோம். இந்தியா இப்போது நமக்கு எரிபொருள் வழங்க வேண்டும். எமது அரசாங்கம் தான் இந்தியாவை காப்பாற்றியது. ஆனால் இந்தியா இப்போது உண்மை எப்படி நடத்துகிறது என்று பாருங்கள். இந்தியாவை எரிபொருள் தருமாறு கேட்க வேண்டும். எரிவாயு பிரச்சனைக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். நாம் எதிர்க்கட்சியாக எல்லாவற்றிலும் குறை காண்பவர்கள் அல்ல என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளி மாவட்டங்களிலிருந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள வரும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் 15 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றியவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வருவதற்கு தமக்கு வரும் 15 லிட்டர் பெட்ரோல் மாத்திரமே வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். இந்த எரிபொருள் ஒதுக்கீட்டை வைத்துக் கொண்டு நான் இடையில் அனுராதபுரத்தில் தங்கியிருந்துவிட்டு அடுத்த வாரமே கொழும்புக்கு வர வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இந்த விடயம் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பதில் கிடைத்தவுடன் சபைக்கு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
கிவ்வாறு முறையின்றி எரிபொருளை விநியோகிக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர்களின் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். அவ்வாறான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் குறித்து பொதுமக்கள் தொடர்ந்தும் போலீசாருக்கோ அல்லது எரிபொருள் கூட்டுத்தாபனத்திற்கோ தகவல் வழங்குமாறு தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை கச்சா எண்ணெய் கப்பல் ஒன்றை உறுதிப்படுத்தும் வரை நாட்டுக்கு எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் ஒருவித அபாயம் காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த நிலைமையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அதன்படி QR குறியீட்டை பயன்படுத்துவது கட்டாயமாகும் என்றும் சுட்டிக்காட்டினார். மக்கள் எவராவது கடத்தலில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அவர்கள் உங்களது உரிமையை இல்லாது செய்கின்றார்கள். எனவே உடனடியாக அதற்கு எதிராக செயற்படுங்கள். எங்காவது எரிபொருள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தால் அது முற்றிலும் சட்டவிரோதமானது. இதுகுறித்து தகவல் வழங்குங்கள். இன்று முதல் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இனி QR முறைமைக்கு மாத்திரமே எரிபொருள் விநியோகிக்கப்படும். நேற்று தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக சில விலக்குகள் இருந்தன. தற்போது அந்த பிரச்சினை அனைத்தும் சரி செய்யப்பட்டுள்ளன. QR முறைமைக்கு வெளியே எங்காவது எரிபொருள் அடிக்கப்பட்டால் அது குறித்து உடனடியாக எரிபொருள் கூட்டுத்தாபனத்திற்கும் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கும் அறிவிக்கவும். நாம் அதில் முழுமையாக தலையிடுவோம். எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கும் நாம் அறிவித்தல் விடுத்துள்ளோம். கையிருப்பில் உள்ள மற்றும் விநியோகிக்கப்பட்ட எரிபொருள் அளவுகளுக்கு இடையே வித்தியாசம் காணப்பட்டால் கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அது அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வது வரை செல்லும். அவ்வாறு செய்யாமல் மக்களுக்கு நீதியை நிலைநாட்ட முடியாது என அவர் தெரிவித்தார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் நாட்டிற்கு 8.4 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி இது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று வினவினார். களைகளுக்கு பதிலாக மலர் செடிகளை நாட்டுவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தின் தற்போதைய நிலை இதுவென்றால் வலுசக்தி அமைச்சர் எப்போது பதவி விலகுவார் என அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் குமார ஜெயக்கொடி இது பழகிப்போன ஒரு பழக்கம் என்றும் மற்றவர்களும் தங்களைப் போலவே இருப்பதாக நினைத்து இவ்வாறான கேள்விகளை கேட்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த கேள்வி தமக்கு தொடர்பற்றது என கூறி பதிலளிக்க மறுத்தார். அமைச்சரின் இந்த பதிலை தொடர்ந்து ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தமக்கு முறையான பதில் கிடைக்காததால் ஹெக்டர் அப்புகாமி தனது அடுத்த கேள்வி கேட்கும் வாய்ப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரவிற்கு வழங்கினார். இதன்போது நுரச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் மற்றும் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார அமைச்சர் எப்போது பதவி விலகுவார் என மீண்டும் வினவினார். இருப்பினும் அந்த பிரச்சனையும் தமக்கு தொடர்பற்றது என அமைச்சர் மீண்டும் தெரிவித்ததை அடுத்து சபையில் உறுப்பினர்கள் கூச்சலிட்டதால் பெரும் அமளி துமளி ஏற்பட்டது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையின் கீழ் எரிபொருள் இருப்புகளை சேமிப்பதற்காக அரசு அலுவலகங்களை நடாத்திச் செல்வது குறித்து பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் புதிய சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சுற்று நிருபம் அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் அரசு கூட்டுத்தாபனங்கள் யாப்பு சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வழங்கப்பட்டுள்ள விடுமுறை காரணமாக அன்றைய தினத்திற்குரிய பணிகளை வாரத்தின் செவ்வாய்க்கிழமைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். எவ்வாறாயினும் ஏதேனும் ஒரு அதிகாரியை புதன்கிழமையில் சேவையில் ஈடுபடுத்த வேண்டுமாயின நிறுவன தலைவர் தீர்மானித்தால் அந்த அதிகாரிகள் சேவைக்கு அழைப்பதற்கு தடையில்லை. ஆனால் அதற்காக விடுமுறை தின சம்பளம், மேலதிக நேர கொடுப்பனவல்லது பதில் விடுமுறை வழங்கப்படக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை புதன்கிழமைகளில் மூடப்படும் அலுவலகங்களின் அதிகாரிகள் அந்த வாரத்தின் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்லது பொது விடுமுறை தினங்களில் மேலதிக நேர கொடுப்பனவு, விடுமுறை தின சம்பளம் அல்லது பதில் விடுமுறை அடிப்படையில் சேவையில் ஈடுபடுத்தப்படக்கூடாது. இருப்பினும் சேவையின் அவசர தேவை கருதி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்லது பொது விடுமுறை தினங்களில் அதிகாரிகளை சேவைக்கு அழைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர், மாகாண பிரதம செயலாளர், திணைக்கள தலைவர் அல்லது அரசு கூட்டுத்தாபன தலைவர்களின் அனுமதியுடன் அந்த அதிகாரிகளை சேவைக்கு அழைப்பதற்கு தடையில்லை என குறித்த சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு சேவைக்கு அழைக்கப்படும் அதிகாரிகளுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு, விடுமுறை தின சம்பளம் அல்லது பதில் விடுமுறை வழங்குவதற்கு தடையில்லை என்றும் அந்த சுற்று நிருபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் பாடசாலைகளின் அன்றாட நிர்வாகம் மற்றும் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வது தொடர்பாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அரசு மற்றும் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தனியார் பாடசாலைகளுக்கும் இந்த அறிவித்தல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி முக்கியமாக அவதானம் செலுத்தப்பட்டுள்ள விடயங்கள் பின்வருமாறு: அனைத்து பாடசாலைகளும் வாரத்திற்கு 4 நாட்கள் மாத்திரமே நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் மறு அறிவித்தல் வரை அனைத்து புதன்கிழமைகளும் பாடசாலை விடுமுறை தினங்களாக கருதப்படும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் மாணவர்கள் வீட்டிலிருந்து சுய கற்றலில் ஈடுபடுவதற்கு தேவையான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை வழங்க அதிபர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாடத்திட்டங்களை மூடி மறைப்பதற்கான கால அவகாசம் குறைவாக இருப்பதால் பாடசாலைகளால் ஏற்பாடு செய்யப்படும் அல்லது வெளி நிறுவனங்களால் பாடசாலைகளில் முன்னெடுக்கப்படும் விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்காக பாடசாலை நேரத்தை பயன்படுத்தக்கூடாது. பாடசாலைகளில் நடத்தப்படும் விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை எரிபொருள் நுகர்வு குறைவாக இருக்கும் வகையில் நடத்த அதிபர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகளவில் எரிபொருள் செலவிடப்படும் வாகன பேரணிகள் போன்றவை
தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றன. பாடசாலை கல்வி சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்தல் அல்லது எதிர்வரும் நாட்களில் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள சுற்றுலாக்களில் மாணவர்களை பங்கேற்க செய்தல் ஆகியவை மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றன. பண்டார்கம நகரில் முச்சக்கர வண்டியொன்றில் சட்டவிரோதமான முறையில் எரிபொருளை கொண்டு சென்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து சுமார் 25,000 ரூபாய் பெறுமதியான 80 லிட்டர் பெட்ரோலை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். பண்டார்கம போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமையவே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். சந்தேக நபர் குறித்த எரிபொருள் தொகையை அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக அட்டுலகம பகுதிக்கு கொண்டு சென்றமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவரை பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பண்டார்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒழுங்கமைக்கப்பட்ட இணையவழி மோசடி வலையமைப்பை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது அனுராதபுரம் மற்றும் மிகிந்தலை பகுதியில் 134 வெளிநாட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவினரும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது இரு பகுதிகளிலும் அமைந்திருந்த 5 தங்குமிட விடுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இவ்விடுதிகளில் தங்கியிருந்து இணையவழி மோசடி செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டோரில் 126 பேர் சீன நாட்டவர்கள் எனவும் 4 பேர் மியன்மார் நாட்டவர்கள் எனவும் 4 பேர் தாய்வான் நாட்டவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல மடிக்கணினிகள், கையடக்கு தொலைபேசிகள் மற்றும் தொழில்நுட்ப உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் 1 வாரம் அல்லது 2 வாரங்களில் மின்சார தடை அமல்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக் எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போது இவர் இவ்வாறு தெரிவித்தார். ஏப்ரல் 12ஆம் தேதியாகும் போது டீசல் தீர்ந்துவிடும். தற்போது வந்துள்ள கப்பல்களில் பெரும்பாலும் பெட்ரோலே உள்ளது. பெட்ரோல் நுகர்வுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் டீசல் மின்சார உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது. மின்சார சபையின் சிஸ்டம் கண்ட்ரோல் சென்டர் அறிக்கைகளை நான் சபையில் சமர்ப்பிக்கின்றேன். நுரச்சோலையில் தரமற்ற நிலக்கரி காரணமாக 150 மெகாவாட் மின்சாரம் குறைவடைந்துள்ளது. மின்சார உற்பத்தியில் முதலில் செலவு குறைந்த நீர் மின்சாரம், சூரிய சக்தி, காற்று மற்றும் உயிரியல் எரிபொருள் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அதன் பின்னரே நிலக்கரிக்கும் அதுவும் போதாவிடின் ஏனைய எரிபொருளுக்கும் செல்ல வேண்டும். கடைசியாக நுரச்சோலையில் இருந்து கிடைக்க வேண்டிய 810 மெகாவாட் மின்சாரம் முழுமையாக கிடைத்திருந்தால் இன்று மின்சார உற்பத்திக்கு 1 லிட்டர் எண்ணெய் கூட தேவைப்பட்டிருக்காது. ஆனால் தற்போதுள்ள நிலையில் குறைவடைந்துள்ள 150 மெகாவாட் மின்சாரத்தை ஈடுகட்ட வாரத்திற்கு 80 லட்சம் லிட்டர் டீசலும் மாதத்திற்கு 140 லட்சம் லிட்டர் டீசலும் செலவாகிறது. மின்சார சபையின் அறிக்கைகளின்படி இன்னும் ஓரிரு வாரங்களில் நாடு மீண்டும் மின்சார தடையை நோக்கி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் தடையின்றி சகலருக்கும் எரிபொருளை வழங்க விசேட பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டு குறிப்பாக விவசாய மற்றும் கடற்றொழிலாளர்களுக்கும் தடையின்றி எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பாக விசேட கலந்துரையாடல் இன்று இடம்பெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழ்நிலை காரணமாக நாட்டில் எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் தடையின்றி சகலருக்கும் எரிபொருளை வழங்க விசேட கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. தற்போது மன்னார் பகுதியில் கடற்றொழில் பருவகாலம் ஆரம்பித்துள்ளதால் கடற்றொழிலாளர்களுக்கு தேவையான எரிபொருளை தடையின்றி வழங்குவது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இதற்காக விசேட பொறிமுறை ஒன்று கடற்றொழில் அதிகாரிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. பெரும்போக்கு அறுவடை பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு தேவையான எரிபொருளை விவசாய பணியாளர் மற்றும் அதிகாரிகளின் மேற்பார்வையில் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடி நிலை உண்மையில் நான் நினைக்கின்றேன் எங்கள் எல்லோருக்கும் புதியதல்ல. இதை விட ஒரு மிக நெருக்கடியான விடயத்தை நாங்கள் கடந்த 2022-23 எதிர்நோக்கி இருந்த நான் நினைக்கின்றேன் அது முகத்தையும் மூடிக்கொண்டு கடுமையான ஒரு நெருக்கடியில் இந்த சமாளித்த நாங்கள். ஆகவே இது உங்களுக்கு ஒரு அனுபவத்தோடு இதை செய்யக்கூடியதாக இருக்கும் என நினைக்கின்றேன். ஆனால் புதிய சிஸ்டங்களை அறிமுகப்படுத்தும் பொழுதும் தற்பொழுது QR சிஸ்டம் இந்த விடயங்கள் தொடர்பில் எவ்வாறான நிலைமைகள் காணப்படுது, அதை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற விடயம் தொடர்பிலேயே இன்றைய தினம் இதில் கலந்துரையாடுவதும் உங்களுடைய விடயங்களை கலந்துரையாடுவதற்குமாக இந்த கலந்துரையாடலை ஒழுங்கு செய்யுமாறு நமது பிரதி அமைச்சர் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்த அந்த வகையிலே இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இது fuel distribution සම්බන්ධ පොඩක් එයාලට එක්ස්පීරියන්ස් තියෙනවා කරලා තියෙනවා. ඒ විදිය දැන් අපේ
දැන් කාවසින් යනවා කාවසින් විසින් සම්බන්ධ කැටල තියෙනවා ADA EA සමාද හැමෝටම සුදසක් ප්‍රාර්ථනා කරනවා මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙන්න පාර්ලිමේන්තු මන්ත්‍රීන් කාලේ අපි දන්නවා අපට අත්දැකීමක් තියෙනවා මේ මිට කලින් අපිට මේ ඉන්ධන සහ බල ශක්තිය සම්බන්ධ ප්‍රශ්නේදී අපේ රට දෙවන්ත ව්‍යාපෘතටපත් වුණා ඒ වගේම විවිධ ගැටලු ඇති වුණා නිසා බල ශක්තිය සහ ඉන්ධන කියන්නේ රටේ ජනතාවත් එක්ක බැඳෙන ප්‍රධාන ප්‍රශ්නයක්. මේක ඔයගොල්ලන්ට අවබෝධයක් තියෙනවා මේ කාරණේ සම්බන්ධව මම ප්‍රධාන කාරණා කීපයක් කියන්නම් අපිට දැන් තියෙන තත්ත්වය සහ අපිට ඉස්සරහ මුහුණ දෙන්න පුළුවන් වැඩ පිළිවෙලක් කෙටියෙන් පොඩ්ඩක් කියන්නම්. අපි අපේ ඔයගොල්ලෝ දන්නවා අපේ තියෙන ඉන්ධන ගබඩා සහ ඒවත් එක්ක තමයි අපි ඉන්ධන ගෙන්නන්නේ. නමුත් අපි ඉන්ධන මේ වෙනකොට අපිට ඉන්ධන නැව් දෙකක් අපි ඇනෝම් කරලා දෙන්න තිබ්බා. නමුත් පරක්කු වෙලා එකක් තමයි ආවේ. ඒ නිසා අපිට දැනට ඇනෝම් කරපු දෙකෙන් දැනට එකක් ලැබිලා තියෙනවා. அனைவரும் இதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அதற்காக அரசாங்க ஊழியர்கள் பாடசாலைகளுக்கு வருகின்ற 18ஆம் தேதியிலிருந்து புதன்கிழமை நாட்களிலே விடுமுறையாக அறிவித்து வீட்டிலிருந்து பணிபுரிகின்ற செயற்பாடை ஆரம்பித்திருக்கின்றது. எனவே அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் எரிபொருள் நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் எங்களை சுதாகரித்துக் கொள்வதற்காக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது பாடசாலை உட்பட அனைத்து நிறுவனங்களும் அதுக்குள்ள உட்படுத்தப்படும். புனித நூல்களை எச்சரிப்போம் என எச்சரிப்பது நாகரிகமற்ற செயல் என ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாராச்சியார் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நமது சமய வழிபாடுகளிலே இந்த மத மாற்றங்கள் என்பது இன்று தலைவிரித்து ஆடுகின்றது. ஒவ்வொரு மதத்தவர்களும் தத்தமது மத பிரச்சாரங்களை ஆங்காங்கு நிலைநாட்டிய வண்ணமே இருந்து வருகின்றார்கள். ஒரு மதத்தின் சிறப்பை, தன்னுடைய சமயத்தின் பெருமையை சொல்லுகின்ற உரிமை, அந்த அதிகாரம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளை என்று சொல்லுகின்ற உரிமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் உரியது. பக்கத்து வீட்டு பிள்ளை கூடாது, அவன் நல்லவன் அல்ல என்று சொல்லுகின்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. மற்ற மதங்கள் தவறு, மற்ற மதம் செய்வது, பிரச்சாரம் செய்வது தவறு என்று சொல்லுகின்ற அதிகாரம் எவருக்கும் கிடையாது. அதை ஏற்பதும் ஏற்காததும் அவரவர்களுடைய குணாதிசயங்களை பொறுத்த விஷயம். அது அவர்களுடைய உரிமையானது. இப்போ பொதுவாக நாம் ஒரு நூலகத்துக்கு செல்லுகிறோம். அந்த நூலகத்திலே பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் அடங்கிய நூல்கள் அந்த நூலகத்திலே அல்லது அந்த ஒரு புஸ்தக சாலையிலே இருக்கிறது. நமக்கு எது விருப்பமோ அதை நாம் எடுத்து கொள்ளுகிறோம். பொதுவாக இப்போ இந்த சமய ரீதியாக பிற சமயங்கள் பிற சமயத்தவர்களை வேதனைப்படுத்துகின்ற வகையிலே, குறிப்பாக இப்போ அண்மை காலமாக யாழ்குழா நாட்டிலே கிறிஸ்தவ மத போதகர்கள் அந்த போதனைகளை, அந்த பைபிள் என்கிற புனித நூலை இந்து மக்கள், இந்து மாணவர்களுடைய பாடசாலைகளிலே கொண்டு சென்று விநியோகம் செய்வதாகவும், அதற்கு அரசாங்க உத்தியோகத்தர்கள் பலரும் அதற்கு அனுமதி கொடுத்திருப்பதாகவும் பல்வேறு சர்ச்சைகள் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த மத நூல்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் அவரவர்களுக்கென்று ஒரு புனித நூல்கள். இப்போ நமது சைவ சமயத்தை பொறுத்தவரையிலே, இந்து மக்களை பொறுத்தவரையிலே நாம் இந்த புனித நூல்களாக ராமாயணத்தை, மகாபாரதத்தை, வேத ஆகமங்களை ஒவ்வொன்றை எடுத்துக்கொள்ளுகிறோம். அதேபோல கிறிஸ்தவ மதத்தவர்கள் அவர்களுக்கென்று ஒரு புனித நூல், இஸ்லாமிய மதத்தவர்கள் அவர்களுக்கென்று ஒரு புனித நூல் என்று ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் ஒரு புனித நூல் இருக்கிறது.
அது அவர்களுடைய அடிப்படை உரிமையோடு கூடியதாக தத்தமது சமய நெறிகளை கற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே அமைக்கப்பட்டிருப்பது. எனவே அவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு வருகின்ற பொழுது உன்னுடைய புனித நூலை நான் நெருப்பு வைப்பேன், கொளுத்துவேன் என்று சொல்லுகின்ற அதிகாரம் எவருக்கும் கிடையாது. அந்த மத பிரச்சாரத்தை நாம் தடுக்கலாமே தவிர, நாம் சைவ சமயத்தவர்கள் எங்களுக்கு மற்ற மதத்தவர்களுடைய பிரச்சாரங்கள் தேவையில்லை, மற்ற நூல் நமக்கு தேவையில்லை, நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று தடுக்கலாமே தவிர, நீ அதை கொடுத்தால் நான் அதை கொளுத்துவேன் என்று சொன்னால் அவருக்கும் இவருக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். எந்த மத நூலாக இருந்தாலும் அத்தனையும் நாம் போற்ற வேண்டியவர்கள். அவரவருடைய மத கோட்பாட்டோடு கூடிய புனித நூல்கள் என்று அவரவர் போற்றுவது அனைத்தும் போற்றுதலுக்குரியது. அதை அழிப்பேன், கொளுத்துவேன், எரிப்பேன் என்று சொல்லுகின்ற அதிகாரம் எவருக்கும் கிடையாது. அந்த வகையிலே இந்த மத பிரச்சாரங்களை இது பணத்துக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ செய்கிறார்கள் என்று சொல்லுகின்றவர்களும் உண்டு. அது எவ்வாறாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனும் இது அவனுடைய தனிப்பட்ட உரிமை. நீ மதம் மாறுகிறாய் என்றால் உன்னுடைய தாயை நீ விலை பேசுகின்றாய். இவ்வளவுதான் சுருக்கமான ஒரே பதில். நீ மதம் மாறுகின்றாயா, உன்னுடைய தாயை நீ விலை பேசுகின்றாய். நீ பிறரை மதம் மாற்றுகின்றாயா, பிறரை மதம் மாற்றி உன்னுடைய மதத்துக்கு எடுக்கின்றாயா, நீ என்னுடைய தாயை விலை பேசுகிறாய். எனவே இது ஒவ்வொருடைய தனிப்பட்ட உரிமையோடு கூடியது. எனக்கு விருப்பம் இருந்தால் நான் பைபிளை படிக்கலாம், நான் படித்திருக்கிறேன், நான் குரானை படித்திருக்கிறேன். அனைத்தும் நமக்கு தேவை. அதில் உள்ள சில நல்ல விஷயங்களை எடுத்து நாம் கருத்துக்களை பரிமாறப்படுகின்ற பொழுது இவை அனைத்தும் நமக்கு தேவை என்கின்ற வகையில் நாம் தேவையானதை படித்துக் கொள்ளலாம். அதே போல் ஒரு நூலகத்தில் செல்கிறோம், எது நமக்கு தேவையோ அதை நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம். ஆனால் அதை திணிப்பது, பிறர் நம்மை திணிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் அந்த பைபிளை கொளுத்துவோம் என்று சொல்லுவது நாகரிகமில்லாத ஒரு செயல் என்பதனை தாழ்மையோடு தெரிவித்துக் கொண்டு, பிற மதத்தவர்களுடைய மனதை புண்படுத்தவும் கூடாது. அனைத்து மதங்களும் சமமானது. அந்தந்த மதம் அந்தந்த மதத்தவர்களுக்கு பெரியது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்றார்கள். அந்த வகையிலே நாம் நமது சமய கோட்பாடுகளை பாதுகாக்கின்ற வகையிலே இந்த சமய நெறிகளை வழிநடத்துகின்ற பொழுது நம்முடைய சமய நூல்களை எவ்வாறு புனிதமாக இந்த தேவார திருமுறைகளை, ராமாயணத்தை, மகாபாரதத்தை, வேத ஆகமங்களை எல்லாம் புனித நூலாக போற்றுகின்றோமோ, அதேபோல் அவரவருடைய புனித நூல்கள் அது. அதை நாம் அழிக்கின்றோம், எரிக்கின்றோம், கொளுத்துவோம் என்கின்ற வார்த்தைகள் தவறானது. அவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த பிற மதத்தவர்கள் நம்முடைய மதத்தவர்களை மதம் மாற்றாமல் இருப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுக்கலாமே தவிர, அவர்கள் செய்த அதே செயலையுடைய மோசமாக நாம் கொளுத்துவோம் என்று சொல்வது தவறானது என்ற கருத்தை சர்வதேச இந்து மத குரு பீடத்தின் பீடாதிபதி என்கின்ற வகையிலும், அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினுடைய குரு முதல்வர் என்கின்ற வகையிலும், இலங்கை சர்வமத சமாதான சங்கத்தினுடைய இந்து மத தலைவர் என்கின்ற வகையிலும் ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஆகிய நான் இதனை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பதுங்குமிடம் ஒன்றில் அலி லாரிஜானி தனது மகனுடன் இருந்தவளை தாக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. லாரிஜானி ஒழிக்கப்பட்டு விட்டார் என்றும் ஈரானிய தலைமையை தொடர்ந்து வேட்டையாடுமாறும் தானும் பிரதமரும் ராணுவத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரேல் ஹார்ட்ஸ் குறிப்பிட்டார். ஈரானின் அதி உயர் பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் உரிமை கோரியுள்ள போதிலும் ஈரான் தரப்பிலிருந்து இதுவரை உத்தியபூர்வ உறுதிப்படுத்தல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இந்நிலையில் அலி லாரிஜானியின் உத்தியபூர்வ எக்ஸ் கணக்கில் கையால் எழுதப்பட்ட குறிப்பொன்று வெளியிடப்பட்டது.
வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிய அரச ஊடகங்களாலும் பகிரப்பட்டுள்ள இந்த குறிப்பானது அண்மையில் அமெரிக்க தாக்குதலில் உயிரிழந்த ஈரானிய கடற்படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைந்துள்ளது. உயிரிழந்த வீரர்களின் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறவிருந்த நிலையில் அவர்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இந்த குறிப்பு வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஹார்ஸ் அலிலாரிஜானி மற்றும் பாசித் படைத்தளபதி சுலைமானி ஆகியோர் கொல்லப்பட்டதாக தொலைக்காட்சியில் அறிவித்த சில நிமிடங்களிலே இந்த குறிப்பு வெளியாகியுள்ளது. லாரிஜானி உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்த ஈரான் இதனை வெளியிட்டதா அல்லது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட குறிப்பை அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ளதா என்பது குறித்த விவாதங்கள் தற்போது எழுந்துள்ளன.